நம்ம இப்போ எப்படி ட்ரெடிஷ்னல் வேல சூப்பரான ஒரு மிளகாய் தூள் வந்து வீட்டோட சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம மிளகாய் தூள்னாலே நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இருக்குது, அதுலேருந்து வெளியில் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்துட்டு நேச்சுரலாக நம்ம இந்த மிளகாய் வத்தலை யூஸ் பண்ணி அரைச்சி அதன் மூலயமா வர மிளகாய் தூள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீங்க, நேச்சுரலாக வந்துட்டு இருக்கும். ஸோ பயம் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு நல்ல ஒரு மிளகாய் வத்தலை வந்து வாங்கணும், நல்லா காய வைக்கணும், அப்புறம் கிரைண்ட் பண்ணணும், அப்புறம் நல்ல இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதை பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மிளகாய் தூள் வந்துட்டு ரெடி. ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூர் அண்டு நேச்சுரல். ஸோ பியூரிட்டிக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கண் முன்னாடி பார்த்து நம்மளே தான் அரைக்கிறது. ஸோ பியூரிட்டிக்கு எந்த பிரச்சனையுமே எந்த கலப்படமும் கிடையாது. ஸோ பியூர் அண்ட் நேச்சுரலுக்கு கேரண்டி. அண்ட் பெட்டர் அரோமா அண்ட் டேஸ்ட். நீங்கள் நார்மலாக போடுற மிளகாத்தூளை காட்டிலும் இதில் வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் அரோமா அண்ட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பழைய மிளகாத்தூளில் ஒரு குறிப்பிட்ட அளவு போட்டுட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அதோட அளவு வந்துட்டு மாறும். 2-3 டைம் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அதை காட்டிலும் வந்துட்டு இது உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் இருக்கும். என்ன நீங்கள் ஒரு சில வேலைப்பாடுகள் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மெனக்கட்டணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். நல்ல மிளகாய் வத்தலை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக அப்படியே கொஞ்சம் சூட்டில் வந்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி நல்லா கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா மிளகாய் பவுடர், மிளகாய் தூள் வந்துட்டு ரெடி. யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்துட்டு இருக்கும்.